உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் அரசாங்கத்தின் தோல்வி என வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பேட்டியளித்துள்ளார். கோவை ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் சாலையில் அமைந்துள்ள காய்கறி பஸ் ஸ்டாப் பகுதியில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பொதுமக்களை சந்தித்தார். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கூறுகையில், சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த அரசு மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சிகரமான செய்தியாக இருப்பதாகவும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது சமீபத்திய உதாரணம் என்றும் கூறினார். அரசு மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட மக்கள் பணியில் இருப்பவர்களின் பணிச்சுமையை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவது, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது ஆகியவை மிகவும் முக்கியமானவை என்றும் கூறினார். மேலும் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கடுமையாக கண்டிப்பதாகவும், இது அரசாங்கத்தின் தோல்வி என்றும் சாடினார். மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கு நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு இருந்ததாகவும், மகளிர் உரிமைத் தொகை பெறுவதில் தகுதி வாய்ந்த மகளிர் யாரும் விடுபடக்கூடாது என்று சட்டப்பேரவையில் கூறியிருந்ததாகவும் கூறிய அவர், பல போலி ரேஷன் கார்டுகள் இருக்கின்ற சூழலில் யார் சரியான நபர் என்பதை உறுதி செய்வதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றார். நிறைய அரசு மருத்துவமனைகள் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் செயல்பட்டு வருவதாகவும், அரசு மருத்துவமனைக்கு செல்ல மக்கள் பயப்படும் சூழல் இருப்பதாகவும் கூறினார். மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும், ஆனால் ஆயுஷ்மான் பாரத் திட்ட அட்டையை கொண்டு செல்லும் மக்களிடம் நிறைய மருத்துவமனைகள் மாநில அரசின் காப்பீடு திட்ட அட்டையை கொண்டு வரும்படி கேட்பதாகவும் கூறியவர், அப்படியானால் மருத்துவமனைகள் மாநில அரசால் மிரட்டப்படுகிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். மேலும் எந்த காப்பீட்டு அட்டை கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்திற்கான பலனை அளிக்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு மாநில அரசு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீர் அமைதியாகவும் இயல்பாக இயங்குகின்ற சூழலை பிரதமர் மோடி ஏற்படுத்தி இருக்கிறார் என்றும், தீவிரவாத தாக்குதல் பெருமளவு குறைக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறிய அவர், மத பிரிவினை வாதத்தை பேசுகின்ற அரசியல் சக்திகள் தமிழ்நாட்டில் பிரச்சனையை உருவாக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள் என்றார். மேலும் அமரன் திரைப்படத்தில் எந்த இடத்தில் பொய் இருக்கிறது என்று சொல்லச் சொல்லுங்கள் என்று கூறியதோடு, இவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அரசு திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை மட்டுமே வைப்பதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி இருப்பது குறித்த கேள்விக்கு, அரசு திட்டங்களுக்கு பெயர் வைப்பதில் அரசுக்கு உரிமை இருக்கிறது என்றாலும், மீண்டும் மீண்டும் ஒரே பெயரை மட்டுமே வைப்பது வரலாற்றில் ஒருவர் மட்டுமே நாட்டு நலனுக்காக பணி செய்தார் என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்று கூறியவர், 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்திருக்கும் பிரதமர் மோடி அரசு திட்டங்களுக்கு பிரதம மந்திரி என்றுதான் பெயர் சூட்டுவாரை தவிர அவருடைய பெயரை வைத்ததில்லை என்றார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே வேகமாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட, ஒரு சில இடங்களில் மக்களுக்கு என்ன தேவையோ, அவர்களுடைய கோரிக்கை என்னவோ அதை செய்து கொடுக்கின்ற பொழுது, உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை போடுவதும், அந்த மக்களுக்கான பணிகளில் இடையூறு ஏற்படுத்துவதுமாக கடந்த சில மாதங்களாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக உக்கடம் பகுதியில அங்க ஒரு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஏடிஎம் போட்டு கொடுக்கும் போது அங்க இருக்கிற கவுன்சிலர் அத பிரச்சனை ஏற்படுத்துறதுனால அந்த அப்படியே தடையா அது நின்றுட்டு இருக்கு. அதே போல இந்த பகுதியில ராமநாதபுரம் பகுதியில 80 அடி ரோடு பகுதியில குறிப்பாக அதிகமாக பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர் இருக்கக்கூடிய இடம் இது. இந்த பகுதி மக்களுக்கு ரேஷன் கடை இல்ல, பக்கத்துல ரேஷன் கடை வேணுங்கிறதால இந்த வருஷம் அந்த புது கடை கட்டுறதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கும். அதுக்கிடையில இங்க கார்பரேஷனுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு வாட்டர் ஏடிஎம் வச்சு கொடுக்கணுங்கிறத ஏற்கனவே கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட அனுமதி வாங்கி அதற்கான பணிகளை துவக்குகின்ற பொழுது இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் அதை பிரச்சனை பண்ணி அதுக்கு ஒரு தடை ஏற்படுத்துறாங்க என்று அந்த பகுதி மக்களிடம் எல்லாம் சந்திச்சிருக்கோம். அவங்களோட கோரிக்கையை கையெழுத்தும் போட்டு கொடுத்தாங்க. நிச்சயமாக இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளரிடம் பேசி இந்த மக்களுக்கு எது தேவையோ அதை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிறவங்க என்ன தேவையோ ஒருங்கிணைந்து பணி செய்ய வேண்டும். தேர்தல் அப்படின்னு கட்சி சார்பாக நிற்பதும் தேர்தலில் ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பது அது இயல்பானது. ஆனால் மக்கள் பிரதிநிதிகளாக மாறிவிட்டால் மக்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை அறிந்து நாம் செய்து கொடுக்க வேண்டும். அந்த வகையில மாநில அரசினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு இங்கு ஒரு தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் எல்லா விதத்திலும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுல நாங்க எந்த அரசியலும் பார்க்கறதே இல்லை. ஆனால் மக்களில் ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியில செய்யப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதை வேண்டுமென்றே செய்கிறார்களா இல்ல இதுல வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது மிகுந்த வருத்தத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை, கோரிக்கையை, அவர்களுடைய விருப்பத்தை அரசாங்கத்திடம் தெரிவிக்கிறோம். இது இல்லாம அங்கன்வாடி கட்டிடங்கள் மத்திய அரசு நிறுவனங்களுடைய CSR உதவியோடு தெற்கு தொகுதியில இன்று அங்கன்வாடி கட்டடங்கள் புதிதாக எல்லா இடங்கள்லயும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதன் வாயிலாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக அந்த அங்கன்வாடிக்கு சென்று வருவது என்பது முழுமையாக ஒரு